நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் வந்து இன்னைக்கு எங்க இருக்கேன்னா, ஷூட்டு நம்ம காரைக்குடியில இந்த இடத்த காமிங்க. ஒரு ஷூட்டுக்காக வந்தோம். இந்த எங்க காடு காத்தான்ற ஒரு இடத்துல. அவ்வளோ சூப்பரான பிளேஸ். ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ்ன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லா இருக்கு. இங்க வந்து ஷூட் வந்ததை விட, இங்க ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. இதை உங்க கூட ஷேர் பண்ணலாம். ஒரு சில பேத்துக்கு புரிய வைக்கணும். வேலை பார்த்தா, அதில் வர சம்பளத்தை செலவு பண்ணா, அதில் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. வேலை பார்க்குறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் வேலை பார்த்து உழைச்சி அதை செலவு பண்ணுங்க. வர வழியில் ஒரு ஒரு கடையை பார்த்தேன். ஆக்சுவலாக ரொம்ப ஒரு நுண்ணியமாக இருந்துச்சு எல்லாமே. அந்த கல்வெட்டுகள்லாம் ரொம்ப துல்லிதமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப லைக் ஆயிடுச்சு. அதான் உங்களோட ஒரு வீடியோ போட்டு பேசிடலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ பதிவு. ரெண்டாவது என்னென்னா, என்னை யூடியூப்பில் ரொம்ப தவறுதலாக பேசுறதா கேள்விப்பட்டேன். பேசுங்க, நல்லா பேசுங்க. உழைக்காம எதுவும் கிடைக்காது. அது உழைக்காம கிடைக்கிறது எதையுமே நிலைக்காதுன்னு எங்கள் சிக்கா மாமா சொல்லியிருக்காரு. அதனால உழைச்சி சாப்பிடுங்கன்ற விஷயத்த சொல்ல வேண்டிய ஆளுக்கெல்லாம் சொல்லிட்டு, அப்புறம் பிடிச்சாலும் குதிரை கொம்பா பிடிச்சுன்னு. ஆமா, உண்மைதான். நீ சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா எனக்கு பிடிச்ச வேலை. அதனால மசாலா பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஹாப்பியாக போய்கிட்டு இருக்கு எல்லாமே. இந்த இதை உங்களை ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். நேற்று மட்டன் பிரியாணி, தால்சா, முட்டை, வேண்டாம் மாப்பிள்ள, அன்பு, பாசம் இது எல்லாமே கலந்து ஒரு உணவு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு அந்த சாப்பாடு. உண்மையான ஒரு பாசம், உண்மையான அதாவது கூட இருக்கவங்க முன்னேறி வரணுன்ற ஒரு எண்ணத்தை அங்கே நான் பார்த்தேன். அந்த விஷயத்தை அவங்களோட ஷேர் பண்ணணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக இருக்கேன் அவங்க கூட. 4 வருஷமாக இருக்கேன். இது வரைக்கும் ஒரு 1000 சம்பளத்தில் கூட்டி கொடுப்போம். வேலை பார்க்குறானே, நமக்கு இவ்வளோ லாபம் வருது, இதை நம்ம இஷ்டம் பண்ணி கொடுப்போன்ற ஒரு எண்ணமே இல்லாத ஒரு எண்ணமே இல்லை. அவங்களை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. அதனால் கூட இருக்கவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தவங்க கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படின்னு சொல்லி அவங்க மிகப்பெரிய நன்றி. நானும் என் குடும்பமும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு. இந்த வாய்ப்பை தக்க வைக்கணுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். மிகப்பெரிய ஒரு நிறுவனம் அது. மிகப்பெரிய நிறுவனத்தில் ஆமாம் ஒரு இடத்துல இருக்கேன். அந்த பேர் சொல்லக்கூடாது இப்போதைக்கு. ஏன்னா அதை வச்சு நீங்கள் அரசியல் பிளான் பண்ணுவீங்க. அதனால் வந்து இந்த இடத்த தக்க வைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படணும், எவ்வளோ உழைக்கணுன்ற விஷயம் இருக்குது. அதுக்காக தொடர்ந்து உழைப்போம், தொடர்ந்து பயணிப்போம். நான் உங்களை விட போகிறது கிடையாது, நீங்கள் என்னை விட போகிறது கிடையாது, யூடியூப் நம்மளை விட போகிறது கிடையாது. அதனால் தொடர்ச்சியாக பயணிப்போம், தொடர்ந்து பேசுவோம். உங்ககிட்ட இருக்க ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். முக்கியமாக இந்த பிளேஸ், இந்த கடையை பற்றி ஒரு சொல்லுவாங்க. கம் 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 மாப்ளை, கம் மாப்ளை, அந்த கடையை பற்றி சொல்லுவோம். ஆக்சுவலாக வந்து ஒரு கல் இது. இந்த கல்லை உங்களுக்கு க்ளோஸாக காமிக்கிறேன். அந்த இந்த கல் வந்து இது வந்து இந்த கல்லுக்கு உயிரோட்டம் கொடுத்துருக்காங்க. இந்த கல் வெயிட் கம்மி. எவ்வளவு நீங்க எவ்வளவு உங்களை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுங்க. நான் வந்து இந்த சீரியல் ஷூட்காக வந்திருக்கேன். சரி. இங்க வந்து நிறைய பங்களாலாம் இருக்கு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வர்றது இந்த இடத்துல. சரி. அதான் நான் ட்ரெயின்ல வந்திருக்கேன். இது ஆச்சரியமான விஷயம் எனக்கு. ட்ரெயின்ல வந்தீங்களா? எப்படி வந்தீங்க? ட்ரெயின்ல தானே வரோம். எப்படி வந்தோம்? பாத்தீங்களா? இதுக்கு தான் குழந்தைகிட்ட வாயை கொடுத்தோம்னா வாய் கட்டிக்குவோம்மா. ட்ரெயின்ல வந்தமா. ட்ரெயினுக்கு எப்படி வந்த? ட்ரெயினுக்கு என்ன எதுல அந்த ஆட்டோல தானே வரோம். அப்படி அதை தானே கேட்டேன் நான். தப்புச்சிட்டோம். அதனால சரி ஓகே. இங்க உனக்கு பிடிச்சது எது? எனக்கு பிடிச்சது இதுங்க இந்த சிப்பியும் இந்த சிப்பிங்கெல்லாம் என்ன எனக்கு பிடிக்காதா? பிடிக்கும். அப்படி சொல்லுமா. உங்களையும் பிடிக்கும். இந்த சிப்பிங்க இதுக்கு எல்லாருக்குமே எனக்கு பிடிக்கும். சரி, நம்ம சேனல்ல ஒரு 7000 நண்பர்கள் இருக்காங்க. அவங்களுக்குலாம் லைக் பண்ண சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லுங்க. கைஸ் நீங்க எல்லாம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த பெல் பட்டன்ல கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி எத்தனை வீடியோல சொல்லியிருக்கேன். ஓகே கைஸ், இதான் கியூட்டி இந்த சீரியலில் முக்கியமான கதாபாத்திரம் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரிவீல் பண்ணக்கூடாது. பட் என்ன பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் வச்சு அதாவது இவங்க இன்னைக்கு வந்து ஷூட்டிங் காஸ்டியூம் கிடையாது. அதனால் இவங்க என்ன ரோல் பண்ணுறாங்க. ஐயோ
அதனால இந்த விஷயத்த சொல்லிக்கிறோம். இவங்க ஆக்சுவலாக நடிக்கலை, சும்மா வந்திருக்காங்க, கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. நடிக்காம இருக்கக்கூடாதுல்ல. இல்லை, கெஸ்ட்டாக வந்திருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இப்போ என்னன்னா இங்கே ஒரு மோதிரம் இருக்கு. எப்படி இருக்கு வச்சு அடிச்சா அப்படி இருக்கும் மாப்ள. வெயிட்டாக இருக்கு மாப்ள. ஓகே கைஸ். ஆனால் இந்த பாம்பு தாங்க ரியாலிட்டி கல்லுலே பண்ணியிருக்காங்க. பாம்பு கல்லுலே பண்ணியிருக்காங்க மக்களே. சூப்பராக இருக்கு. கலைத்துவமே வந்து அருமையாக இருக்கு. எப்படி இது மாப்பிள்ள என்ன என்ன மெத்தடில் பண்ணியிருப்பாங்க? ஒருவேளை அது காங்கிரீட் சிமெண்ட் வச்சு பண்ணியிருப்பாங்களோ? இது கம்பி உள்ள இருக்குமோ? இருக்கலாம். ஒரு கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்கு எல்லாமே. கல்லுலே எல்லாம் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே பாய்ஸ், தேங்க்யூ. இந்த மாதிரி சுவாரஸ்யமாக ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யங்களை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மேற்கொண்டு நம்ம வீடியோ பற்றி ஃபுல்லாக தெரியணும்னா லைக் பண்ணிடுங்க. குமரேசன் அபிஷியல் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. போதுமா மக்களே? தேங்க்யூ ஸோ மச். பெட்டர் தன் பாய். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். பாய்.